ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. அல்லாஹ்வுடைய ஒரு பொருள், இந்த தண்ணீர், இந்த சொம்பு என்னது, என்ன இந்த பேனா என்னது, இந்த லைட் என்னது, இது எல்லாமே அல்லாஹ்வுடையது. நானே அல்லாஹ்வுடையது. அப்போ அல்லாஹ் கேட்டா கொடுத்துடணும். என்னையே கேட்டாலும் நான் என்ன பண்ணணும், கொடுத்துடணும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு நபி வந்தாரு, ஒரு போருக்கு கூப்பிடுறாரு, பெண்கள் என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிற ஆண்களை திட்டி அனுப்பணும். நீ போயிட்டு வா குழந்தை குட்டியை நான் பார்த்துக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் வந்துடாத வீட்டுக்கு. இப்படிதான் வந்து சஹாபாக்கெல்லாம் தைரியமா இருந்தாங்க. சாவெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ உஹது போர்லேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஒரு பெண்ணு வராங்க. அவங்க வரும்போது ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்லாவை பற்றி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ரசூல்லா எப்படி இருக்காங்கன்ட்டு. உடனே சொல்கிறாங்க, உங்கள் பையன் செத்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பரவாயில்ல விடு, ரசூல்லா எப்படி இருக்காங்க, உங்கள் சகோதரன் செத்துட்டாங்கிறாங்க. பரவாயில்ல எப்படி இருக்காங்கன்னா, உங்கள் கணவன் செத்துட்டாங்கிறாங்க. சொல்லிட்டே தான் ரசூல்லா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுருக்காங்க. அப்போ என்ன, அந்த கட்ஸ் இருக்கணும், இருந்தால் தீனில் இருக்கணும். படிக்கும்போது தெரியாது, ஃபீல் பண்ணும்போது தெரியும், நினச்சி பார்க்கணும். நம்ம வீட்டில் அந்த பாடி வரும்போது தெரியும். யாரும் அனுப்ப மாட்டோம், பையனை அனுப்ப மாட்டோம், அப்பாவை அனுப்ப மாட்டோம், புருஷனை அனுப்ப மாட்டோம். ஆனால் டிமாண்ட் பண்ணுறான்ல. ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்ன, நம்ம தான். நம்மளை விட்டால் வேற ஆள் அல்லாஹ்வுக்கு கிடையாது. மலக்குகளுடைய பூமி இது கிடையாது, மனிதர்கள் வாழ்கிற பூமி. அப்போ மனிதன் தான் அல்லாஹ்வுடைய டூல். அல்லாஹ் இக்பாலுடைய அந்த கவிதை வருது இல்லை, அல்லாஹ்வுடைய கை நீ, அல்லாஹ்வுடைய வாய் நீ. நம்மளை வச்சு தான் அல்லாஹ் தெரிஞ்சுக்கும் இந்த உலகம். சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, ஜாலியாக இருக்கக்கூடாது, எல்லாமே அவனுக்காக. இது வெத்து டைலாக் கிடையாது. எது அல்லாஹ்வுடையது அப்படிங்கும்போது, அல்லாஹ்வுடையதுன்னு சொல்லும்போது, அல்லாஹ் கேட்கும்போது கொடுக்கணும். அந்த கொடுக்கும்போது என்ன கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னு நல்லா பார்ப்பான். அந்த கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூலி இருக்கும். ஒரு சஹாபி கொண்டாந்து ஒரு பொருள் கொடுக்குறாரு, பத்ரு உஹது போர்ல, இது தபுக் போர்ல புதுசாக கொண்டாந்து அப்படியே கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. ஒருத்தர் வராரு, ஒரே ஒரு கைப்பிடி அளவு ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துட்டு வராரு. அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குற ரசூலா கொண்டாந்து அது மேலே வைக்கிறாங்க. மேலே வச்சுட்டு எல்லாத்தோட இது டாப்புங்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்ததே அதுதான். எல்லாம் பார்ப்பான், என்ன பண்ண முனாஃபிக் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த 4 பேரிச்சம்பழம் வச்சுட்டு ரோம் எதுக்கு போறீங்களா, அதெல்லாம் வரும் தபுக்கில். இதில் தவ்வால வரும்போது அது வரும், அந்த டைலாக் வரும். அது வரும்போது எல்லாம் கிண்டல் பண்ணுவான், ஏடா நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா. இதில் என்ன இன்னொரு இதுன்னா, நம்மகிட்ட கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைப்போம். அதெல்லாம் நழுவுறதுக்கு நம்ம சொல்கிற சாக்கு. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆகிடுது எது, இந்த வசனம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இது வந்து ஹிஜ்ரத்தில் அப்படி இறங்கி போனாங்கல்ல சஹாபாக்கள், மக்காலேருந்து ஒவ்வொரு ஷிஃப்டாக பேட்சாக போனாங்களே, அந்த டைம் இறங்கின வசனம் இது பர்டிகுலராக. அதனால் வந்து சஹாபாக்கள் முஹாஜிர்கள் மைண்டில் என்ன இருந்துச்சு, இதுதான் இருந்துச்சு. பசி வரும், இழப்பு வரும், இந்த இழப்புகளுக்கே அவங்க தயாராகவே இருந்தாங்க. அதனால் வந்து அவங்க மைண்டில் எதுவுமே அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அதனால் வந்து அகல் போர் நேரத்தில் கூட இந்த வசனத்தை நினச்சி காட்டுவாங்க சஹாபாக்கள். முனாஃபிக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஏமாற்றிட்டாங்க, நம்ம வந்து பாரசீகத்தை ஜெயிப்போம், ரோம ஜெயிப்போம்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம பாத்ரூம் கூட போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை சொன்னாங்க, சொன்ன மாதிரியே மவுத் வந்து தலைக்கு முன்னாடி நிற்குது, சொன்ன மாதிரியே எங்களால் சாப்பிட முடியல, பசியில் இருக்கோம், சொன்ன மாதிரியே எங்களுக்கு இழப்பு வந்துருச்சு, சொன்ன மாதிரியே நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களிச்சாங்க எங்களுக்கு. இது இந்த சிரமங்கள் வரும், இதுதான் நல்லா சொல்கிறான், வரும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வரும், இனிமேல் உங்களை டெஸ்ட் பண்ணும். ஏன் இந்த டெஸ்ட் பண்ணுறான்,
ஏன்னா நாளைக்கு தங்கம் வெள்ளி இந்த உம்மத்துக்கிட்ட வந்து கொடுக்க போகிறான். அப்போ வந்து கை நினைக்க மாட்டான். உமர்ல இந்த ரூட்டில் வந்தவங்க என்ன பண்ணாங்க? அபூ உபைதா எப்படி இருந்தார்? என்ன பண்ணார்? அவ்வளோ பெரிய ரோமாபுரி இதில் போனால் ஒரு கிழிஞ்ச பாய் ஒரு ஓரமாக இருந்தாங்க. உமர்லையும் சொன்னாங்க உலகமே மாறினாலும் அபூ உபைதா மாற மாட்டார். அபூ உபைதா மறந்துடுச்சா? உமர் சீரீஸில் வந்தது இல்லை, சொர்க்கவாசிகளில் 10 சொர்க்கவாசிகளில் ஒருத்தர். அவர் சொல்லுவார்ல உலகமே மாறினாலும் அபூ உபைதா மாற மாட்டார். மற்ற சாபாக்கள்லாம் ட்ரெஸ் ஒரு இந்த புதுசாக வந்த அந்த மக்காவுக்கு வெற்றிக்கு அப்புறம் வந்த அந்த அம்ரு பின் சுஹைல் இவங்கெல்லாம் வந்து ஒரு அபு சுஃபியான் இவங்கெல்லாம் ட்ரெஸ் புதுசாக போட்டிருப்பாங்க. அபூ உபைதா மட்டும் அந்த பழைய ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ சொல்லுவார்ல உலகமே மாறினாலும் அபூ உபைதா மாறல அப்படின்னு. எதுக்குன்னா இதுதான் இந்த ரூட்டை ஏன்னா அவங்க 25-30 வருஷம் இழப்பை மட்டுமே தான் கொடுத்துட்டு வந்தவங்க. அப்போ அவங்களுக்கு புதுசாக வந்த காசு வந்து அவங்க 5 பைசா எடுக்கல. இவ்வளோ அந்த பியூரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாம் என்ன பண்ணுறான், முதல்ல கொடுங்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து இப்போ உலகம் வந்து அதாவது நம்ம என்ன பண்ணணும், தீனுடைய பாதையில் இன்றைக்கும் வந்து என்ன இருக்குது, இன்றைக்கும் வந்து டிஃபிகல்ட்டு தான். தீனுடைய பாதையில் இருந்தீங்கன்னா நீ பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஏன் உழைப்பு அந்த பக்கம் போட முடியாது. நீ உட்காந்து நைட்டு பகலாக துனியாவுடைய எக்ஸாம்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்போ நீ தீனை கற்றுக்கிட்டு இந்த தீன் அல்லாவுடைய வேலை செய்கிற இங்கே யார் இருக்கா? பள்ளிவாசல்கள் அவங்க வேறு வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. தீனுடைய வேலையை அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போ யார் தான் செய்யணும்? எனக்கு படிக்க வரலன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கிறதா? எனக்கு ஆலிம் இல்லை, என்ன மதரசாவுக்கு போகல, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு உட்காந்துக்கிறதா? தகுதி இல்லைன்னா தகுதி ஏற்படுத்தணும். அந்த தகுதி ஏற்படுத்துகிற அந்த இதுலேயே நம்ம செத்து போயிடணும். தகுதி வந்துருச்சுன்னா உழைச்சிக்கிட்டே செத்து போயிடணும். அப்போ இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், வேஸ்ட்டாக போயிடுவோம். அப்போ அல்லாஹ் அவங்க அதான் சொல்கிறான், இது வந்து இந்த மாதிரி பொறுத்து கொள்பவர்களுக்கு நிச்சயமாக திரும்பி செல்வதாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அத்தகையோர் மீது அவர்களின் இறைவனிடமிருந்து நல்வாழ்த்துகளும் நல் அருளும் உண்டாகும். இவங்களுக்கு வாழ்த்து சொல்றான், நல்ல அருள் இருக்கு. இன்னும் அத்தகையோர் தான் நேர்வழி பெற்றவர்கள். வெறும் தொழுறவன் நேர்வழி பெற்றவன் கிடையாது. இந்த வாக்குறுதி, இந்த அல்லாவுடைய அந்த டீலிங் படி நடக்கிறவன், அல்லாவுடைய பாதையில இந்த சிரமங்களை பொறுத்துக்கிறவன், இவன் தான் நேர்வழி பெற்றவன். அப்போ அடுத்த ஒர்க்கான டியூட்டி எல்லாம் வரும் இன்னும் கொஞ்சம் நேரில். இன்னும் அடுத்தடுத்த வசனங்களில் போகும்போது டியூட்டி எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவான். இன்னும் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு, இப்படி செய்யணும் இப்படி செய்யணும். இன்னும் அடுத்தடுத்த வசனங்களில் ஃபுல்லாக வரும். அதுக்கு தான் குரான் வச்சு நம்ம முஸ்லீமாக இருக்கணும்னு நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னோம். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்னு ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு முஸ்லீம் இப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மதரசால என்ன சொல்லி தராங்க அப்படி முஸ்லீம் இருக்கக்கூடாது. இந்த புக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதான். ஏன்னா மறுமையில் விசாரணை எந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும், புக்கு வச்சு தான் எல்லாம் பேச போகிறோம். இந்த புக்கு தான் அபூபக்கருக்கும், இந்த புக்கு தான் எனக்கும் உனக்கும். அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து அல்லாஹ் அதில் சொல்கிறான், இழப்புகளை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் நேர்வழி அடைந்தவர்கள். இழப்பை பற்றி கவலைப்பட்டவங்க யார்? முனாஃபிக்குகள். இப்போ இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன? ஒரு சாதாரண ஒரு +2ல் எக்ஸாம் பண்ண முடியலன்னு நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீரப்பெண்ணு புர்காவை தூக்கி கிடாச்சிட்டு அல்லாவுடைய இதை செலக்ட் பண்ணால் இன்றைக்கி ஸ்டேட் ஃபஸ்ட்டு. நிச்சயமாக சஃபா மர்வா எனும் 2 குன்றுகள் அல்லாவின் அடையாள சின்னங்களில் உள்ளவையாகும். ஆகையால் யார் இறை இல்லத்தை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் மீது அந்த 2க்கும் இடையே செய்வதில் குற்றமில்லை. மேலும் எவரேனும் தாமாக விரும்பி ஏதேனும் நன்மை செய்தால் அல்லாஹ் அதை மதிப்பவனாகவும் நன்கறிப்பவனாகவும் இருக்கிறான். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த கிப்லாவை பற்றி பேசிட்டோம். நல்ல கிப்லானா என்ன, கிப்லாவை எப்படி பார்க்கணும், கிப்லா தான் புனிதம், எல்லாம் இப்ராஹிம் நபி தான் காட்டினார், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கிப்லா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையும் எல்லாம் சால்வ் பண்ணுறான். இது என்ன? சஃபா மர்வா. எல்லாருக்கும் தெரியும் என்ன இருக்குது சஃபா மர்வானா. காபத்துல்லா இருக்குது, அந்த கருப்பு கட்டடம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜம்சம் கிணறு இருக்குது. இது 2 இருக்குது. மக்காம இப்ராஹிம் காபத்துல்லாவுடைய கதவுக்கு வெளியே இருக்குது. அங்கேருந்து ஒரு 400 மீட்டர் தள்ளி என்ன இருக்குது, சஃபானு ஒரு மணல் இது இருக்குது, மலை இருக்குது. குட்டி மலைன்னு வச்சுக்கோயேன். சும்மா ஒரு பில்டிங் ஹைட் இருக்கும், ஒரு 20 அடி 30 அடி ஹைட் இருக்கக்கூடிய ஒரு மலை. இன்றைக்கி அந்த மலை என்ன ஆகி போச்சு, பில்டிங் உள்ளே போயிடுச்சு. அதனால் மலையை நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது போய் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா மட்டும்தான் இன்றைக்கி என்ன தெரியும், சஃபா மர்வா மலையை வந்து இன்றைக்கி தெரியும், தவாப் இது பண்ணும்போது பண்ணும்போது. அப்போ சஃபானு ஒரு மலை, மர்வானு ஒரு மலை, 2க்கும் நடுவில் காபாலேருந்து 400 மீட்டர், அங்கேருந்து ஒரு 300 மீட்டர். இதுதான் அதோடைய டிஸ்டன்ஸ். இந்த ஒரு மலை, இங்கே ஒரு மலை. இது வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்ணி தேடின ஒரு இடம். அப்போ காலங்காலமாக ஹஜ்ஜுக்கு வர்றவங்க காபாவுக்கு தவாஃபும் பண்ணுவாங்க, சஃபா மர்வாவில் நடக்கவும் செய்வாங்க. இப்போ இதில் என்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னா, சஃபா மர்வா என்ன? அப்போ காபா பற்றி தான் நல்லா பேசிட்டு இருக்கான். அது கிப்லாவா வச்சுக்கங்க, அங்கே மக்காம இப்ராஹிமில் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். அப்போ சஃபா மர்வா என்ன அப்படின்னா, சஃபா மர்வாவில் இன்னொரு வழிகேடும் அவங்க வச்சுருந்தாங்க. யார்? காஃபிர்கள். என்ன பண்ணாங்கன்னா, அந்த மலை இருக்குல்ல, அதில் ஒரு சாமி, இதில் ஒரு சாமி வச்சுருந்தாங்க. அப்போ 2 சாமிக்கும் அவங்க நேர்ச்சை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மதீனாவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல அந்த அறியாமை காலத்தில் ஹஜ் பண்ணாங்களே, அப்போவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 சஃபா மர்வாவுக்கும் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து வெளியே காபானா காபாவுக்குள்ளே சிலை இருந்தாலும் காபா புனிதம், அதைத்தான் அவங்க சுற்றுறாங்க, அது ஒரு கணக்கில் வந்துடும். ஆனால் இது வந்து சிலைகளை மட்டுமே தனியாக வச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈசாபுன்னு ஒரு சிலையும், நாயிலாங்னு ஒரு சிலை, சஃபால ஒரு சிலையும், மர்வால ஒரு சிலையும் வச்சுருந்தாங்க. அப்போ இதை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த சிலை மட்டும் தூக்கிடுங்க. சஃபா மர்வா புனிதமானது தான். ஏன்னா அது இப்ராஹிம் நபியுடைய ஃபேமிலியோட தொடர்புடைய ஒரு விஷயம்தான். இப்போ அதனால் வந்து அங்கே நீங்கள் உம்ராவுக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி,
அங்க வந்து சை பண்றது என்ன குற்றம் கிடையாது. இவங்க குற்றம்னு நம்பியிருந்தாங்க. யாரு? அன்சாரிகள் அது குற்றம்னு நம்பியிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டா, அது குற்றம் கிடையாது, அதை நீங்க போங்க அப்படின்னா, நாம் இறக்கி அருளிய தெளிவான அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் அவற்றை மக்கள் அனைவருக்காகவும் நாம் வேதத்தில் எடுத்துரைத்த பின்னரும் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் சபிப்போர் அனைவரும் அவர்களை சபிக்கின்றார். இங்க உம்மத்துடைய டியூட்டி சொல்லப்படுது. உம்மத்துடைய டியூட்டி அந்த இன்னொரு வசனத்திலேயே அல்லாஹ் சொன்னான், மற்ற மக்களுக்கு நீங்க நடுநிலையா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களுக்கு செய்தி வரும், உங்ககிட்ட இருந்து மக்களுக்கு செய்தி போகணும். இது வந்து அல்லாஹ் சொல்லிட்டான். நபி உங்களுக்கு, நபியை வச்சு உங்களை பிடிப்பேன், உங்களை வச்சு அவங்கள பிடிப்பேன். இப்போ நபி அவர் வேலை டியூட்டியில் மிஸ்டேக் பண்ணார்னா நீங்க தப்பிச்சிங்க, ஏன்னா நபியே ஒழுங்கா சொல்லி தரலைன்ட்டு. இல்லை நபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, ஆனால் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி தரலன்னா அப்போ யார் பிடிப்பான்? நம்மளை பிடிப்பான். ஏன்னா நபி ஒழுங்கா பாடம் நடத்திட்டு போயிட்டார்ல. அப்போ நபியை பொறுத்த வரைக்கும், நம்ம நபி பொறுத்த வரைக்கும் அவர் தப்பிச்சிட்டார். இதே மாதிரி ஒரு வசனம் 4வது அத்தியாயத்தில் வரும். அது வரும்போது குரான் ரசூலா இப்னு மசூத் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவரா இல்லை காஃபிர் ரலியல்லாஹு அவங்களா, மொத்தத்தில் 2 பேரில் ஒருத்தரை கூப்பிட்டு குரான் ஓதுங்க நான் கேட்கணும்பாங்க. அப்போ சாபி கேட்பாங்க, என்ன நீ உங்களுக்கு தான் குரான் இறங்கிச்சு, உங்கள் முன்னாடி நான் படிக்கிறது அப்படிமா. இல்லை நீ படி, நான் கேட்குறேன், எனக்கு கேட்கறதுக்கு என்னமோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த வசனம் வரும். அல்லாஹ் கேட்பான், நாளைக்கு மறுமை நாளில் உன்னையும் கொண்டாந்து நிப்பாட்டி உம்மத்தையும் நிப்பாட்டி வச்சு விசாரம் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான். அதை கேட்ட உடனே அவங்களால தாங்க முடியாத அழுதுகிட்டே இருப்பாங்க. குரான் யார்? ரசூல்லா. பார்ப்பாங்க தண்ணி அப்படியே அது பொலன்னு போய்கிட்டு இருக்கும், கீழே நனைஞ்சு. அவர் அப்படியே பயந்துக்குவார், ஏன் இப்படி அழுகுறாருன்ட்டு. என்னால் இனிமேல் குரான் இதுக்கு மேலே படிக்காது, நிறுத்து போகுது, நீ எந்திரிச்சு போ அப்படிம்பார். அப்போ என்னன்னா அந்த ஸ்டேஜ் நினச்சி பார்க்குறாங்க. முஸ்லீம்களை வச்சு எல்லாம் கேட்பாங்க, இவருக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்தாரா அப்படிம்பாங்க. சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மக்களை பார்த்து, முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாம் கற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவனுங்களா, இவங்க எங்களை மாதிரி தான் இருந்தாங்க, இவங்க எங்களை மாதிரி தான் இருந்தாங்க. என்னங்க அவன் பக்கத்தில் இருப்பான், உங்கள் பக்கத்தில் இருப்பான். சில பேர் விஜய்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், தினேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அவங்க கூட சினிமா தேட்டர் போனீங்கன்னா, நீங்கள் இப்படி ஒரு தொழுகை நேரத்தில் நீ இப்படி தொழுகைக்கும் அவன் வேறு ப்ளே கிரவுண்டுக்கும் போனாதான் இவன் ஏன் இப்படி போகிறான்னு அவன்கிட்ட கேட்பான். நீ ஏன் அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அவன் எதுக்கு அவன்கிட்ட கேட்பான்? அவனுக்கு எப்படி சந்தேகம் வரும்? அவன் ஒரு அவன் வந்து 4 பசங்களை பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தப்புன்னு நீ பேசும்போது அவன் கேட்பான், இதெல்லாம் தப்புன்னு உனக்கு எப்படா தெரியும், உனக்கு யாரா சொல்லி கொடுத்தான்னு கேட்கும்போது நீ அல்லாஹ் பற்றி சொல்லுவேன். அவங்களோட சேர்ந்து நீ அவனை இன்னொரு யாரை அவனை கிண்டல் பண்ணிருக்கானோ அவனுக்கு இன்னும் 2 எடுத்து கொடுத்து நீ அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு என்ன தீன்னு வரும்? புரியுதா? எல்லாத்துலேயுமே நாம வேற மாதிரி இருக்கும். இந்த உலகம் பெட்ரோலில் ஓடிச்சுன்னா நம்ம டீசலில் ஓடணும். புரியுதா? நமக்கு நம்ம ஸ்டைலே வேறையாக இருக்கும். நம்ம கல்யாணம் வேற, நம்ம சாப்பாடு வேற, நம்ம உட்கார்றது வேற, நம்ம ட்ரெஸ்ஸு வேற, நம்ம பேச்சு வேற, நம்ம இபாதத்து வேற. ஏன்னா எல்லாமே நமக்கு யார் மாதிரி இருக்கணும்? நம்ம ரசூல்லா மாதிரி தான் இருக்கணும், நம்ம சஹாபாக்கள் மாதிரி தான் இருக்கணும். நம்ம வந்து இந்த ஊர் கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்கள் பெண்கள் ஸ்கூலில் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். புர்கா மட்டும் இருக்குது, செயல் என்னவா இருக்குது? அதனால ரசூல் என்ன சொல்கிறாங்க, யார் மற்ற மதத்துடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இது சம்மந்தம் கிடையாதுன்னு என்ன நினச்சிக்கிறது? ஏதோ சம்மந்தம் கிடையாது நினச்சி. ஆனால் நாளைக்கு அங்கே கொண்டாந்து நிப்பாட்டும் போது கேட்பான், அல்லா இவங்க யார் அப்படின்னு, யாருன்னே தெரியாதல்லான்றார். இந்த சைத்தான்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் 1 நம்பர் இப்ளீஸ், கொண்டு போய் நரகத்தில் போடு, இது நரகத்தில் போடு, சொர்க்கத்தை நான்லாம் ஒன்றும் கேட்கவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதே தான் ஈசா நபியும் சொல்லுவார் கிறிஸ்தவர்களை பார்த்து. எல்லாம் வரும் குரான்ல. அதுதான் நம்ம குரானை பார்க்கறது இல்லையா? ரசூல்லா உபதேசம் நமக்கு. இப்போ நம்ம ரசூல்லா பரிந்துரை பண்ணுறது மட்டும்தான் நம்ம குரான் நமக்கு வந்து பயன்களில் சொல்லப்படுது. ரசூல்லா போட்டு கொடுக்குறது இருக்குது குரானில். ரசூல்லாக்கு போட்டு கொடுக்கறது இருக்கு. எல்லாம் என் சமுதாயம் ஒட்டுமொத்த குரானை தூக்கி போட்டுருச்செல்லாம் இவங்களை அடியல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல இருக்கு. குரான்ல தான் இருக்கு. ஹதீஸ் கூட பிரச்சனை. ஹதீஸ்ல வந்து இந்த அறிவிப்பாளர் வரார், அவர் வரார், அது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ, அதுக்கு என்ன விளக்கமா இருக்கும்ல? இல்லை, குரான்ல இருக்கு. இந்த நபியை வச்சு அவரை பிடிப்போம், உங்களை வச்சு அவரை பிடிப்போம். இது என்ன? இது அல்லாஹ் சொல்றான், நாம் இறக்கி அருளிய, அந்த ஆயத்துல ஒரு ஆயத்து, நாம் இறக்கி அருளிய தெளிவான அறிவுரைகள். இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஆட்சி பண்ணணும், இப்படிதான் ஆட்சியாளர் தேர்வு பண்ணணும், பொருளாதாரம் இப்படி தான் சம்பாதிக்கணும், பொருளாதாரம் இப்படி தான் செலவு பண்ணணும், ஏழைகளுடைய உரிமை இது, பெண்களுடைய உரிமை இது, குழந்தைகளுடைய உரிமை இது, உம்மத்துடைய கடமை இது, மனித குலத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சேவை இது அப்படின்னு அறிவுரைகள், தெளிவான அல்லாஹ்வுடைய அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள். அவற்றை மக்கள் அனைவருக்காகவும், யாருக்கு? முஸ்லிம்களுக்கு இல்லை, உம்மத்துக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும். நாம் வேதத்தில் எடுத்துரைத்த பின்னரும், நான் சொன்னதுக்கு அப்புறமும் பின்னர் எவர்கள் அவற்றை மறைக்கிறார்களோ, மறைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தெரியாம மறைக்கிறது. 2 விதம். ஒன்று வேதத்தை கிழிச்சு தூக்கி போட்டுறது. அவங்க அதை பண்ணாங்க. தௌராத்து இஞ்சிலன்னு என்ன பண்ணாங்க? அப்படி ஒரு ஆயத்தே இருக்காது. இருந்தா தானே தூக்கிடு. பொய் பேசக்கூடாதுன்னு ஆயத்தே இருக்காது. பொய் பேசிட்டே இருப்பான். ஏடா பொய் பேச அப்படின்னா, பொய் பேசலாம், தப்பு இல்லை, எங்கே இருக்குது? பொய் பேசக்கூடாதுன்னு எங்கே இருக்குது? இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு? குரானுக்கு வச்சா நமக்கு ஆப்பு என்ன? குரானை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா குரானுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கு நாம எப்படி மறைக்கிறோம்?
ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ ஒரு நான் முஸ்லீம் வந்து குரானை தேடியெல்லாம் படிக்க மாட்டான், அவன் முஸ்லீமை பார்த்து தான் இஸ்லாத்தை கற்றுக்குவான். அப்போ நம்மளை பார்த்தா குரான் என்ன பேசுதுன்னு அவனுக்கு தெரியணும், நம்மளை பார்த்தா நம்ம குரான் படி நடக்கணும். இப்போ இங்கே என்னவா இருக்குது, நம்ம நடக்கலையா அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அப்படி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொன்னதுக்கப்புறம் என்னுடைய ஒவ்வொரு ஆர்டரும் நான் இப்போ அல்லாஹ் வந்து மனிதர்கள் நல்லா இருக்கணும், ஏழைகள் நல்லா இருக்கணும்னு இவ்வளோ பேசியிருக்கிறது இந்த ஏழைகளுக்கு தெரியாமல் இருக்க போய் தான் அல்லாவும் ஏற்றுக்காமல் இருக்கான். புரியுதா? இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட போய் இஸ்லாத்தை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுவார், 10 நிமிஷம் அவன் திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்டா உங்களுக்குலாம் வேறு வேலை வெட்டியே இல்லையா? இங்கே ஏழைங்களாம் இங்கே சோறு இல்லாமல் இருக்காங்க, தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க, இங்கே வந்துட்டு அல்லாஹ் கும்பிடு, அல்லாஹ் 5 நேரம் தொழுவு, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? வேறு பொழப்பு இல்லையா உங்களுக்கு? எந்திரிச்சு போங்கடா முதல்ல. உங்கள் அல்லாஹ் எங்களுக்கு சோறு, ஏழைகளை பற்றி ஏதாவது உங்கள் அல்லாஹ் கவலை இருக்கானு? அல்லாவுக்கு கவலையே ஏழைகளை பற்றி தான். அதனால தான் ரசூலை அனுப்புனா, இவ்வளோ துன்பங்களை சகிச்சுங்கன்னு ஒரு உம்மத்தை அனுப்புனா, வழிகாட்டுதலை கொடுத்தான். புரியுதா? அந்த முஸ்லீம்கள் பலவீனப்பட்டு சண்டை போடும்போது வானத்திலிருந்து படையறைக்கி அந்த படையை வலுப்படுத்தினா. அல்லாவுக்கு கவலை அவ்வளோ படுறான், ஏழைகள் துன்புறுத்தப்படக்கூடாது பண்ணக்கூடாதுன்ட்டு. அல்லாஹ் இவ்வளோ ஏழைகள் மேலே இரக்கம் கொண்டவன்கிற மெசேஜ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்து ஏழைகளுக்கும் கிறிஸ்தவ ஏழைகளுக்கும் போய் சேரல. காரணம் என்ன? அதுக்கான எந்த ஸ்டெப்பும் நாம எடுக்கவே இல்லை. அந்த ஸ்டெப்பு எடுக்காதனால இன்னைக்கு என்ன போச்சு, அல்லாஹ் சொன்ன அறிவுரைகள்லாம் மறைஞ்சிருச்சு. மறைச்சோம், யாரு? நம்ம மறைச்சோம். ஏன் அப்படின்னா இந்த கடமை இருக்குல்ல, மற்ற கடமை மாதிரி இல்லை. இந்த கடமை நம்ம நிறைவேற்றணும்னா உலகத்தில் போட்டி போடணும். யார் கூட போட்டி போடணும்? ஆல்ரெடி இந்த நிர்வாகம் ஒரு தப்பாக ஒரு நிர்வாகம் பண்ணிருக்காங்களே, பணத்தை வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கிறான்ல. புரியுதா? பணத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய சிலைகளை கட்டுறான், பெரிய பெரிய அரசாங்கத்துடைய வரி பணம் எந்த பக்கம் செலவு பண்ணப்படுது? டெக்கரேஷனுக்கும் வீண் விரயத்துக்கும். ஏர்போர்ட்டில் பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் செவ்வறு அவ்வளோ பெருசு எழுப்புறான். எதுக்கு அது? யார் காசு? பணக்காரன் அப்படி வந்தால் அவனுக்கு ஏசி அப்படி இருக்கணுமா? புரியுதா? பணக்காரனுக்காக செலவு பண்ணுறாங்க. இன்னைக்கு எல்லா காசும் எடுத்து அவங்கவுங்க கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுக்கிறாங்க. புரியுதா? அப்போ இவங்களோட போட்டி போட்டால் தான் இந்த கடமையை நிறைவேற்ற முடியும். நம்ம தான் அவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டோம், எங்கே போய் அவங்களோட கடமை நிறைவேற்றுறது? அவங்களோட டீல் பேசிட்டோமே, எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துரு, உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துரு, வேலை முடிஞ்சது. இங்கே முஸ்லீம்களை தூங்க வைக்கிறோம். என்ன பண்ண? ஒன்றும் இல்லைடா, ரம்ஜான் மாதம் வந்துச்சுல, நீ சாப்பிடாம இருக்கில்ல, அந்த பசி எது சிறிதளவு பசியாலும் சோதிப்போம் இருக்குல்ல, அது ரம்ஜான் மாதம் பசி வந்துருச்சுல, அல்லாஹ்வுக்காக பசிச்சு இல்லை. குரான் எப்படி பேசுவார்? அந்த பசி இல்லை இது. இது நம்ம வேலை புட்டுக்கிட்டு போகும்ல, அந்த பசி. நம்ம தூக்கி ஜெயிலில் போடுவோம்ல, அந்த பசி. நம்மளுடைய சொத்துக்களை பிடுங்குவோம்ல, அந்த பசி. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்படி மறைத்த பின்னரும் எவர்கள் எடுத்துரைத்த பின்னரும் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ, இப்படி யார் மறைச்சாங்களோ, இந்த மறைக்கிற வேலை யார் செய்ய முடியும்? முஸ்லீம்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கான், இது அமானத்துக்கு கொண்டு போய் உலகத்துக்கு சேர்த்துங்கன்ட்டு. அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, நம்மளை புகழலை, திட்டுறான். அதனால தான் ரோட்டில் போகிறவங்களாம் நம்மளை இன்னைக்கு திட்டுறான். மேலும் சபிப்போர் அனைவரும் அவர்களை சபிக்கின்றனர். ஒவ்வொருத்தனும் நம்மளை திட்டுறான், தீவிரவாதிங்கிறான், நமக்கு வீடு தரமாட்டேங்கிறான். ஏன்? உண்மையிலே நம்முடைய குற்றம் இது. ஆனால் இந்த குற்றம் அவங்களுக்கு தெரியாதனால அல்லாஹ் நம்ம வேற வகையில் நம்மளை திட்டு வாங்க வைக்கிறான். அதனால நம்மளை அசிங்கப்படுத்துறான். இவங்க என்ன பண்ணாங்க? யூதர்கள் வேதமே மக்களுக்கு போய் சேராத மாதிரியும் வச்சுக்கிட்டாங்க. வேதம் இருக்குல்ல, வேதம் வந்து எல்லா இப்போ நம்ம ஒவ்வொருத்தட்டையும் ஒரு காப்பி இருக்குல்ல குரான், அது மாதிரி யூதர்கள் காலத்தில் இருக்காது. மொத்தமே அந்த ஊருக்கே ஒரே ஒரு பிரிண்ட் தான் இருக்கும். அது ஹஜ்ரத் வீட்டில் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வேதம்ல என்ன இருக்குன்னு அந்த 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 மதகுருமார்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன சொல்றான்? ஒவ்வொருத்தரும் வேதத்தை மனப்பாடம் பண்ணு. இது ஒரு காப்பி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு வீட்லையும் ஒரு காப்பி இருக்கும். அதான் சொல்கிறேன். முதல்ல ஒரு முஸ்லீம் உம்மத்துடைய கடமை என்ன? அல்லாஹ்வுடைய உபதேசங்களை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் எடுத்து சொல்வது. அதோடைய ஒரு பணி தான் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். எதுக்கு பண்ணுறோம்? அல்லாஹ் எதை நம்ம மேலே கடமையாக்கணும் அந்த கடமையை உணர்த்தோம். இந்த கடமையை செய்கிறதுக்கு அதுக்கு தனி வேலை. அது நம்ம இன்னும் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுக்கவே இல்லை. இப்படி ஒரு கடமை சுமத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிற வேலையே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கே 1008 தடைகள் வருது. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த வேலையை தான் நம்ம இன்னைக்கு பண்ணுறோம். அல்லாஹ் இந்த கட்டளை சொல்கிறான் பாரு, என்னுடைய வசனங்கள் மக்களுக்கு போய் சொல்லணும், மறைக்கிற கூட்டத்திலிருந்து நீ எடுத்து சொல்லுங்கிறான். இப்போ மறைக்கிற வேலையை சில பேர் பண்ணுறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நாங்களாம் மறைக்கலைம்பாங்க, நீங்கள் மறைக்கலையாங்கிறது மறுமையில் தெரிஞ்சுங்க. புரியுதா? அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம அதை எடுத்து செய்யணும். இது ஓ மேலே கடமை, என் மேலே கடமை, ஒவ்வொருத்தர் மேலேயும் கடமை. இது எடுத்து சொல்லணும்னா இதுக்கு நிறைய திறமை வளர்த்துக்கணும். இந்த எழுத்து செய்கிறதுக்கு நீ திறமை வளர்த்துக்கணும்னா நீ தூங்க முடியாது, நீ சாப்பிட முடியாது, நீ உட்காந்து பொருள் சாப்பாடு சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நீ இந்த ரேஸில் ஓடினா இந்த ரேஸில் தோற்றுருவேன், இந்த ரேஸில் ஓடினா இந்த ரேஸில் தோற்றுருவேன். ரெண்டில் ஒன்று தான் நீ செலக்ட் பண்ணி ஆகணும். உன் வாழ்க்கை எந்த பக்கம் போகணுங்கிறது. இந்த காலியாக இருக்குது, இந்த பக்கம் ஊரே ஓடிட்டு இருக்கு. இங்கே விராட் கோலியாக மாறணும்னு ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கு. என்ன தெருவுக்கு 4 விராட் கோலி சுற்றிட்டு இருக்கிறான். இங்கே அப்படியான சுற்றிட்டு இருக்கிறானுங்க. நானும் விராட் கோலி ஆயிடுவோம், எப்படியாவது ஐபிஎல்ல நான் விளையாட ஆரம்பிச்சிடுவேன். நீ எல்லாம் வெறி பிடிச்சி தெரிஞ்சிட்டு இருக்காங்க அந்த ரன்னிங் ரேஸில். இந்த ரன்னிங் ரேஸ் காலியாக இருக்குது. இன்றைக்கி யாரும் ஹம்சாவாக மாறணுன்ட்டு போட்டியே போடுறதில்ல.
யாரும் அம்மார் பின் யாசிராக மாறணும்னு போட்டியே போடுறதில்ல. இந்த ரேஸ் காலியாக இருக்குது, புத்திசாலிக்கு இந்த ரேஸில் ஜாயின் பண்ணிக்குவோம், அறிவு இருக்கிறவன் இந்த ரேஸில் ஜாயின் பண்ணிக்குவோம். இதை யூத உலமாக்கள் என்ன பண்ணாங்க, வேதத்தை வந்து டோட்டலாகவே அவங்க மக்கள்கிட்ட பரவலாக்கல. யூதர்களுக்கே தெரியாது யூத மதத்தில் என்ன இருக்குன்ட்டு, அந்த அளவுக்கு அவங்க பொசிஷன் இருந்துச்சு. இன்றைக்கி அதே பொசிஷன் தான் நமக்கு. முஸ்லீம்களுக்கே தெரியாது குரானில் என்ன இருக்குன்னு. ஆனால் எல்லார் வீட்லேயும் ஒரு காப்பி இருக்குது, எடுத்து படிக்கிறது இல்லை, அவ்வளோ பிஸி நம்ம. இப்போ அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், மக்கள் மத்தியில் வேதத்தை பரவலாக்கணும். ஆனால் யார் இந்த தவறிலிருந்து திருந்தி தம் செயல்முறையை ஒழுங்குபடுத்தி கொண்டு மறைத்தவற்றை எடுத்துரைக்கிறார்களோ அவர்களை நான் மன்னிப்பேன். இந்த மறைக்கிற கூட்டத்தில் நீ முஸ்லீம்கள் எல்லாம் இருக்காங்களா, இந்த மறைச்சது குற்றம்னு ஒத்துக்கிட்டு திருந்தி, ஆஹா இத்தனை நாள் நம்ம மறைச்சிட்டோம், இனியாவது இந்த வேதத்தை வந்து மக்கள் மத்தியில் அது பரவலாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற அந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவர்களை நான் மன்னிப்பேன், நான் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த வேலையை தான் நம்ம என்ன பண்ணணுங்கிறோம். அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதும். இது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும், இதே வேலையை நீங்கள் செய்யணும். இந்த வேலையை நீங்கள் செய்யலைன்னா அவுட்டுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த வேலை செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய தியாகம் பண்ணணும், நிறைய உழைக்கணும். புரியுதா? நீ எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எப்படி படிக்கிறான், துனியாவில் எவ்வளோ உழைக்கிறாங்க அவங்க, அந்த அளவுக்கு இங்கே நாம் என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணல, சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா சுற்றிப்போம். ரெஸ்ட் டைம் கிடச்சா நாங்கள் சுற்றி தான் பார்ப்போம், ரெஸ்ட் டைம் கிடச்சா அதில் என்ஜாய் தான் பண்ணுவோம். அப்படின்னா என்ஜாய் பண்ணுவோம், எவனும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. இங்கே ரெஸ்ட்டு டைமுங்கிறதே என்ன தெரியுமா, சாவு தான் ரெஸ்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஜனாதா கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, ஒன்று அவர் ஓய்வு எடுத்திருப்பார், இல்லது ஓய்வு கொடுத்துருப்பாருன்னு. ஒன்று அவர் ஓய்வு எடுத்திருப்பார், இல்லைன்னா ஓய்வு கொடுத்துருப்பார். ஓய்வு எடுக்கிறதுன்னு என்ன, காலம் பூரா அல்லாஹ்வுடைய பணியை செஞ்சுருப்பார். சாகும்போது அவருக்கு அபூபக்கர் எனக்கு எடுத்துக்கோ, வாழ்க்கை பூரா வேலையா போகிறது அங்கே போகிறது, அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், சாகும்போது எவ்வளோ ரிலீஃபாக இருக்கும், ஆஹா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மரணம் வரும்போது தலைவலி, பயங்கரமான தலைவலி வருது. தலையில் உட்காந்துக்கிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகுறாங்க, அப்பாவுக்கு இவ்வளோ தலைவலி வருது, இவ்வளோ இப்படி வேதனைப்படுறாரு அப்படின்ட்டு. கரெக்டாக அன்றைக்கி மலக்கு வந்து கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உயிர் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு ரசூலா சொல்லியாச்சு. ரசூலாட்ட கேட்டு தான் சாவு வரும், நம்மளை மாதிரி வராது. இப்போ ரசூலா சொல்கிறாங்க உயிர் எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. அவங்க உடனே ரசூலா வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இன்னைக்கு அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு இதுவே சிரமமே கிடையாது அப்படின்னு. இன்னியோட என் சிரமம் எல்லாம் முடிய போகுது, இன்னிலேருந்து எனக்கு சிரமமே கிடையாது அப்படிங்கிறேன். என்ன அர்த்தம், மீனிங்கே மவுத்து. அப்போ அங்கேருந்து ஜாலி. அபூபக்கர் உமர் எல்லாருமே அவங்க வாழ்ந்தது சிரமம், வாழ்ந்ததுக்கப்புறம் எல்லாமே ஜாலி. அப்போது அந்த பாதையில் நம்மளை என்ன பண்ணிக்கணும், நினச்சிக்கணும். இது எவ்வளோ பெரிய வேலைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ டேஞ்சரில் இருக்கிறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதா? நம்ம வாழ்ந்துட்டு ஏதோ ஸ்மூத் லைஃப் போயிட்டுருக்கு, நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினச்சக்கூடாது. ஒரு செகண்டில் இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு போயிடுவோம். போனோம்னா எல்லாம் மாறிடும். நினச்சிப்பார், நம்ம வீட்டில் நம்ம கூட இருந்த கடைசியாக நம்மளை விட்டு போன ஆட்களை நினச்சிப்பார். அவங்களுடைய கபருக்கு வெளியே போய் நின்றுப்பார். என்ன மவுத்துன்னு என்னன்னு தெரியும். இன்னும் எத்தனையோ மவுத்துகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் வந்து நான் சாகணும், உங்கள் அப்பா சாகணும், தாதி சாகணும், நம்பர் யாரு முதல்ல வருதுன்னு தெரியாது. இதெல்லாம் நடக்க நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம போய் நிற்கும். அல்னா லில்லாஹி வைனா இலைஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அப்போ அல்லாஹ்வுக்குரியவர்களாக வேலை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய வேலைக்காரன் எப்படி பூமியில் இருப்பானோ அப்படி இருக்கணும். அல்லாஹ்வுடைய வேலைக்காரன் என்ன இருக்கக்கூடாது, சைத்தானுடைய வேலைக்காரனா இந்த பூமியில் நம்ம வாழக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து மீதி வசனங்கள் பார்ப்போம். வாக்கிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.